ஓம் வரசித்தி விநாயகரே சரணம். யோசிப்போம் நலமாய் வாழ எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செஞ்சால் சிறப்பாக செய்யலாம். இன்றைக்கி வீடியோவில் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால்கள் வரை ஆரோக்கியமாக இருக்க தலைப்பயிற்சி பாகம் 1 பார்ட் 1 சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட உச்சந்தலையிலிருந்து கால் பாதம் வரைக்கும் நம்ம உறுப்புகள் எல்லாம் நல்லா இருக்கணும். ஒரு பார்ட்டுக்கும் ஒரு சில எக்ஸசைஸ் எல்லாம் செய்யணும். செஞ்சா நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம், எப்போதுமே ஆரோக்கியமா இருக்கலாம், சுறுசுறுப்பா இருக்கலாம், நோய்கள் ஏற்படாமல் இருக்க இந்த எக்ஸசைஸும் ஒரு காரணமா இருக்கும். மூட்டு வலி, கை கால் வலிகள் எல்லாம் போறதுக்கு நம்ம உச்சந்தலையில இருந்து பாதங்கள் வரைக்கும் நம்ம உடல் உறுப்புகள் எல்லாம் எக்ஸசைஸ் செஞ்சாக்க ரத்த ஓட்டம் சீரா பாயறதுக்கு நமக்கு உபயோகப்படுகிறது. ரத்த ஓட்டம் சீராக ஓடினால் நம்மளுக்கு உடல் உபாதைகள் ஏற்படாது. ஏதாவது கேஸ் ட்ரபிள் இருந்தால் அதுவும் போயிடும். கேஸ் ட்ரபிள் இருந்தால் கூட கை கால்கள்லாம் வலி ஏற்படும், மூட்டு வலி ஏற்படும். அதெல்லாம் கூட இந்த எக்ஸசைஸ் செய்யறதுனால போயிடும். நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம், சுறுசுறுப்பா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். இப்ப ஒரு பாட்டுக்கும் என்னென்ன எக்ஸசைஸ் செய்யலாம் என்பதை பத்தி பார்க்கலாம். தலை, உச்சந்தலையிலிருந்து பார்க்கலாம். தலையை நம்ம மேலும் கீழும் ஆட்டணும். 5 அல்லது 10 முறை செய்யலாம். வலதுபுறம் நார்மல், இடதுபுறம் நார்மல், வலதுபுறம் நார்மல், இடதுபுறம். இந்த மாதிரி ஒரு 10 ட்ரிப்பு செய்யணும். பிறை வடிவத்துல இந்த மாதிரி பக்கவாட்டில் வரணும். இந்த மாதிரி ஒரு 5 ட்ரிப்போ 10 ட்ரிப்போ செய்யலாம். முதல்ல வேணா நீங்க 5 ட்ரிப்பு செய்யுங்க, அதுக்கப்புறம் 10 ட்ரிப்பு செய்யுங்க. இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் கிராஸா பிராக்டிஸ் பண்ணணும். வலது பக்கம் மேலிருந்து இடது பக்கம் கீழாக வரணும். அப்படின்னா கிராஸா தலையாட்டணும். அதே மாதிரி இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கம் கிராஸா தலையாட்டணும். 6வது எக்ஸசைஸ் இல்லைன்னு சொல்ற மாதிரி. அதுக்கப்புறம் இது பரதநாட்டியம் கற்றுக்கிட்டவங்க, குச்சிப்புடி கற்றுக்கிட்டவங்களுக்கு தான் தெரியும். நீங்களும் தினமும் பிராக்டிஸ் செஞ்ச இது மாதிரி செய்யலாம். கீழே இருந்து இப்படி 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 இப்படின்னு மேலே வரணும், மேலே இருந்து கீழே வரணும். நமக்கு தலை எக்ஸசைஸு மொத்தம் 7 சொல்லி கொடுத்துருக்கேன். விரல் நுனிகளில் 2-3 சொட்டு தேங்காய் எண்ணெயை தடவிக்கிட்டு மசாஜ் பண்ணணும். இப்படி தலையில் தலை வாரிக்கும் போது தலையை நல்லா பின்னி இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி இங்கே மசாஜ் பண்ணுறது. இங்கே வேணும்னா 2 கையில் வேணாலும் யூஸ் பண்ணிக்க. இப்படி மசாஜ் பண்ணும்போது இந்த சைடில், இங்கே பின்புறம், இதெல்லாம் டெய்லி தலை வரும்போது கொஞ்சம் ஒரு 2-3 துளிகள் எண்ணெயை விட்டு, தேங்காய் எண்ணெயை விட்டு மசாஜ் பண்ணணும். முடி நல்லா வளரணும்னா இந்த மாதிரி மசாஜ் பண்ணணும். அப்போ ரத்த ஓட்டம் நல்லா பாயும், நம்மளுக்கு முடி கூட நல்லா வளரும், முடி கொட்டுறது கூட நின்று போடும். இது ஒரு காரணம். இப்போ புருவத்துக்கு, இந்த 2 புருவத்துக்கும் இந்த புருவத்தை இப்படி 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 பண்ணணும். அப்புறம் இப்படி இப்படி பண்ணணும். இந்த 2 எக்ஸசைஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. நெத்திக்கு இப்படி இப்படி பண்ணணும். நெத்திக்கு இப்படி சும்மா மசாஜ் பண்ணால் போதும், நெத்தி. அப்புறம் இங்கே கண்ணங்கள்லாம் இப்படி இப்படி பண்ணணும். கழுத்துக்கு இந்த மாதிரி மசாஜ் பண்ணணும். இந்த மாதிரி இங்கே. அப்புறம் இப்படி இப்படி கழுத்துக்கு அடிச்சு. காதுக்கு இப்படி ஃபோல்டிங் பண்ணணும். இப்படி 2 ஃபோல்டிங் பண்ணுறது, 2 மடிக்கிறோம். இது ரத்த ஓட்டம் பாயும். இப்படி கூட இப்படி பண்ணாமலே போதும். இந்த இதை வச்சுட்டு இப்படி இப்படி. அதே மாதிரி இந்த காதையும் இப்படி இப்படி பண்ணணும். சும்மா இப்படி மடக்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. இப்படி கையை வச்சுட்டு இப்படி இப்படி மடக்கணும், அவ்வளோதான். இது ரத்த ஓட்டம் பாயறதுக்கு உபயோகப்படுது. மூக்கு அப்படி மூக்கை அடிச்சு
என்ன கண் எக்ஸசைஸ் தான். கண்ணுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. கண்ணுக்கு மசாஜ் பண்ணுறதுன்னா இப்படி லேசாக இப்படி தான் பண்ணணும். அப்புறம் இப்படி சுற்றி விடணும். லைட்டாக டச் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும். இது மசாஜ் பண்ணுறது. கண் எக்ஸசைஸ் நிறையா இருக்குது. கண்ணை வலதுபுறம் பாருங்கள், நார்மல் இடதுபுறம், நார்மல் வலதுபுறம், நார்மல் இடதுபுறம், இந்த மாதிரி ஒரு 10 ட்ரிப் செய்யுங்க. அதுக்கப்புறம் மேலும் கீழும், அப்புறம் கிராஸாக ரவுண்டாக திருப்புங்க. ரவுண்டாக திருப்புறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா அந்த கையே இப்படி பார்த்துக்கிட்டே திருப்பினாக்கா கரெக்டாக வரும். இந்த கையே பார்க்கணும், இந்த விரலையே பார்க்கணும். இந்த விரலையே பார்த்துட்டே இருந்தாக்கா கரெக்டாக உங்களுக்கு வரும். இப்படி கண்ணை மூடிட்டு திறக்கிறது, கண்ணை மூடிட்டு திறக்கணும். அப்புறம் ஒரு கையை மூடிட்டு லேசாக தான் மூடணும் இந்த மாதிரி. அப்புறம் கண்ணை அப்படி படப்படப்படன்னு அடிச்சுக்கிறது, சுருக்கி விரிகிறது. இதெல்லாம் ரத்த ஓட்டம் நல்லா பயிரத்துக்கு உபயோகப்படுது. கண்கள் மேலே தண்ணீர் படுற மாதிரி இப்படி கண்ணில் தெளிச்சுக்கணும். அந்த மாதிரி செஞ்சோன்னா கண்கள் குளிர்ச்சியாக இருக்கும். கண்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படும். கண் பார்வை சக்தி அதிகம் ஏற்படும். கண்ணுக்கு தெரியாத சிறு தூசிகள் இருந்தால் கூட கண்ணிலேருந்து வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் உதடுகளுக்கெல்லாம் எக்ஸசைஸு. கண்ணங்களுக்கு எக்ஸசைஸு. தண்ணியை வாயில் ஊற்றிட்டு கொப்பளிக்கிற மாதிரி, அப்படி இல்லைன்னா காற்றே வேணாலும். இந்த மாதிரி செய்யணும். தண்ணி ஊற்றி கொப்பளிச்சாக்க சிறு உணவு துளிகள் இருந்தால் கூட வெளியில் வந்துடும். கைகள், கால்கள், வயிறு, முதுகு எல்லாத்துக்கும் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். அதுலேயே கொஞ்சம் யோகாசனமும் இருக்குது, அதுவும் சொல்லித்தரேன். அதெல்லாம் செஞ்சிங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். காலம்பரை ஒரு ட்ரிப்பு, மத்தியானம் ஒரு ட்ரிப்பு, சாயங்காலம் ஒரு ட்ரிப்பு, அந்த மாதிரி முடிஞ்சா செய்யலாம். இல்லைன்னா காலம்பரை சாயங்காலம், இல்லைன்னா காலம்பரை மாத்திரம், இல்லைன்னா சாயங்காலம் மாத்திரம். எப்படியோ எவ்வளோ செய்கிறோமோ அவ்வளோ பலித்தம் கிடைக்கும், அவ்வளோ பலன் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைன்னா காலம்பரை கழுத்து எக்ஸசைஸு, இந்த முகம் வரைக்கும் இருக்கிற எக்ஸசைஸு எல்லாமே செஞ்சிடுறது. மத்தியானம் கைகள் எக்ஸசைஸு, சாயங்காலம் கால் எக்ஸசைஸ் அப்படி செய்யலாம். இல்லைன்னா டைம் கிடைச்சதுன்னா எல்லாமே சேர்த்து செய்யலாம். உங்களுக்கு எப்படி முடியுதோ அப்படி செய்யலாம். இதனால உடல் பருமன் கூட குறையும். நம்ம நிறைய ஏதாச்சும் ஆயில் பதார்த்தம், கொழுப்புள்ள பதார்த்தங்கள்லாம் சாப்பிட்டுட்டு உடல் குறையிலேன்னு குறையாது. நம்ம உணவு கட்டுப்பாடோட இருக்கணும். நல்ல ஜீரணமாகிற நார் சத்து உணவுகள்லாம் சாப்பிடணும். அதோட எக்ஸசைஸ் செஞ்சால் எக்ஸசைஸில் நல்ல பலித்தம் கிடைக்கும். அடுத்த பயனுள்ள வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.